வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பதிவு தமிழ் திரையுலகின் திரை இசை பற்றி பார்க்க இருக்கின்றது. காரணம் என்னவெனில், அண்மை காலங்களாக சிறந்த இனிய தமிழ் இசைப்பாடல்கள் வெளிவராமல் இருக்கின்றன. காலங்காலமாக பல ஆயிரக்கணக்கான மிகச்சிறந்த இனிய தமிழ் திரை இசைப்பாடல்களை கேட்டு வளர்ந்த நாங்கள் இன்று இப்படி ஒரு வறட்சியில் வாடுவது ஏன் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுந்தது. அது பற்றி எண்ணுகையிலே எனது எண்ணங்களில் உதித்த சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைந்ததுதான் இன்றைய பதிவின் நோக்கம். MS விஸ்வநாதன் அவர்கள் இன்றைய தமிழ் திரை இசையின் பிதாமகன் என்று சொல்லலாம். சிறிய வயதிலே கர்நாடக இசையை கற்றுக்கொண்டவர். தன்னை திரை இசை துறையிலே இணைத்து கொண்டு சந்தர்ப்பம் கிடைத்ததும் ராமமூர்த்தி அவருடன் இணைந்து கர்நாடக இசை அடித்தளமாக இருந்தாலும் இந்துஸ்தானி மற்றும் மேற்கத்திய இசை என்று சொல்லி பல தரப்பட்ட இசையை தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி பின்னணி இசையையும் நல்ல சிறந்த பாடல்களையும் எங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருந்தார். அவரது காலத்தில் நல்ல பெரும் ஜாம்பவான்கள் தமிழ் திரையை ஆண்டு கொண்டிருந்தார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் என்று சொல்லி நடிப்பு, இசை MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி, KV மகாதேவன், AM ராஜா என்று சொல்லி பின்னணி இசைக்கு சிறந்த பாடல்களை இசையை கொடுத்து கொண்டிருந்தார்கள். கவித்துவம் கவிஞர் கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று சொல்லி இப்படி அந்த தமிழ் திரை இசையை மிகச் சிறப்பாக வளர்த்தெடுத்து கொண்டிருந்த அந்த இசைத்துறையிலே வந்து சேர்ந்தார் இசைஞானி இளையராஜா. 70களில் வந்து சேர்ந்தவர். அவரது திறமையான இசையை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கையிலே அவருக்கு உதவியாக விஞ்ஞான வளர்ச்சியால் சிறந்த ஒலிப்பதிவு எல்லாம் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்ததும் அவரது பின்னணி இசையின் துல்லியமான ரசிக்கக்கூடிய அந்த வழிகள் எல்லாம் எங்களுக்கு கிடைத்து எங்களை வேறொரு உலகத்துக்கு அழைத்து சென்றார் இசைஞானி இளையராஜா அவர்கள். இசைஞானியுடன் இணைந்து பணியாற்றிய AR ரகுமான் அவர்கள் 90களிலே ஆரம்பித்து தமிழ் திரை இசை மாத்திரமல்ல இந்திய இசையை உலகுக்கு கொண்டு வந்து ஆஸ்கார் விருதினை பெற்று அதை கூட எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லி உலக அரங்கிலே எடுத்துரைத்து தனது பணிவை காட்டினார். இப்படியான ஜாம்பவன்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் முக்கியமாக 80களில் திரைப்படங்கள் தயாரித்தவர்கள் பணம் ஒன்றே குறிக்கோளாக தமிழ் ரசிகர்களின் ரசனையை கெடுத்து மிக மோசமான கதைகளை, வக்கிரமான வன்மமான கதைகளை திரையிலே கொண்டு வந்து மக்கள் பணங்களை சுருட்டுவதை நோக்கமாக இருந்த காலகட்டத்திலே இவ்வளவு மோசமான கதைகள் இருந்தும் அந்த திரைப்படங்களை பார்ப்பதற்காக திரை அரங்குகள் நோக்கி வர வைத்த ஒரே மனிதர் இளையராஜா என்று சொன்னால் மிகையாகாது. அவரது பாடல்கள் இன்று கூட அவரது பழைய பாடல்களை நாங்கள் கேட்கும் பட்சத்திலே, அதுவும் இன்று இந்த வலைத்தளங்கள் மூலமாக அந்த பாடல்கள் எந்த வகையிலே படமாக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்க்கையிலே இளையராஜா இசையிலே வந்த பல பாடல்கள் மிக மோசமான வழிகளிலே படமாக்கப்பட்டிருக்கின்றன. காரணம் என்னவெனில், அந்த மசாலா படங்களை எடுத்தவர்களுக்கு அந்த பாடல்களை சிறப்பாக பதிவு செய்யக்கூடிய, அதாவது திரைப்படமாக்கக்கூடிய வல்லமை இல்லாமல் போனதுதான் காரணம். ஆனால் இன்று அதே இளையராஜா, AR ரகுமான், அதைவிட இமான் மற்றும் அனுருத் போன்ற இன்றைய இசையமைப்பாளர்கள் இருந்தும் கூட நல்ல பாடல்களை தர முடியாமல் இருக்கின்றன. ஏன் என்று எண்ணி பார்க்கையிலே, அன்று இசைஞானி, அன்றைய காலகட்டத்திலே இசைஞானி ஒருவரது அந்த தனித்திறமை, அது அவருடன் பிறந்து வந்தது என்று சொல்லலாம். ஆனாலும் இசை அரசி அவர் மூலமாக நல்ல இசையை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் தனது முயற்சியால் மாத்திரம் அதை கொடுத்திருப்பாராக இருந்தால் இன்று கூட அவரால் அப்படியான
பாடல்களை எங்களுக்கு தர முடியும். இதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், ஒருவரது திறமை பிறந்து முடியும் வரையிலே அது இருக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இன்று கூட எத்தனையோ வருடங்களுக்கு பின் விடுதலை திரைப்படத்தில், அதுவும் வெற்றிமாறன் என்று சொல்லி ஒரு சிறந்த ஒரு இயக்குனர் கொடுத்த அந்த திரைப்படத்தில் வெளிவந்த அந்த காட்டு மல்லிப்பூ தான் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு காதிலே கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் திரை இசையில் திரைத்துறையிலே ஜொலிப்பவர்கள் எல்லோரும் அவர்களது கெட்டித்தனத்தை விடவும் அவர்கள் ஜொலிப்பதற்கு வேறொன்று ஏதோ காரணமாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். மலையாள திரைப்படங்களை பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்களது திரைப்படங்களின் தரம் தமிழ் திரைப்படங்களின் தரம் ஏணி வைத்தால் கூட எட்ட முடியாத நிலையிலே மலையாள திரைப்படங்களின் தரம் இருக்கின்றன. ஏனெனில் அந்த திரைப்படங்களை கொடுத்தவர்கள் இன்று வரையில், அன்று தொடங்கி இன்று வரையிலே மனித உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற நல்ல கதை அம்சம் கொண்ட திரைப்படங்களை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த திரைப்படங்களுக்கு தேவையான பாடல்களை கூட அந்த காட்சிகளுக்கு ஏற்ற நல்ல இனிமையான பாடல்களாகவும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அந்த இயக்குனர்கள் பொருத்தமான பாடல்கள், நல்ல இனிமையான பாடல்களை திரைக்கு கொண்டு வரக்கூடிய நல்ல கதைகளை அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒன்றுதான் நல்ல திரைசை பாடல்களை எங்களுக்கு கொண்டு வரும் என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அனிருத் என்று பிரபலமான ஒரு இசை அமைப்பாளராக இருக்கின்றார். பல பாடல்கள், துள்ளல் இசை பாடல்கள் தான் அவரது இசையிலே வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஒரு முறை 2 முறை கேட்கக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் அவரது பாடல்கள் எல்லாம் காலப்போக்கிலே காணாமல் போய்விடும். காரணம் என்னவெனில், அந்த பாடல்களை தூக்கி நிறுத்தக்கூடிய கவித்துவமான பாடல்கள் அந்த இசையிலே கொண்டு வர முடியாமல் இருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் திறமான நல்ல சிறப்பான இசையமைப்பாளர்களை இருந்தும் கூட நாங்கள் நல்ல இசையை கேட்க முடியாமல் இருப்பதற்கு காரணம், அந்த இயக்குனர்கள் திரைப்படங்களை, திரைக்கதைகளை திரை சொல்பவர்களுக்கு இருக்கின்ற அந்த சிறந்த வல்லமை இல்லாத இயக்குனர்கள் தான் இன்று இங்கு தமிழ் திரையிலே மோசமான காட்டுமிராண்டித்தனமான அந்த மசாலா படங்களையே கொண்டு வந்து குவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று சொல்லி எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே நல்ல திரைப்படங்களை வெற்றிமாறன் போன்ற நல்ல இயக்குனர்கள் அதிகமாக வருவார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி கூட நாங்கள் நம்பலாம். ஆனால் அப்படி நிலைமை உருவாகுமா என்று சொன்னால் அது நிச்சயமாக நடக்காதென்ற நிலைமையே இன்று தமிழ் திரையுலகும் அதை ரசிக்கின்ற ரசிகர்களின் நிலைமையும் எங்களுக்கு எடுத்து சொல்லுவதால் நாங்கள் அப்படி ஒரு எதிர்பார்ப்பை எங்கள் உள்ளத்திலே வளர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது என்றே தோன்றுகின்றது. அந்த வகையிலே இன்று நாங்கள் இந்த வலைத்தளங்களின் ஊடாக பல மொழி பாடல்களை எல்லாம் ரசிக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஆனாலும் நல்ல தமிழ் பாடல்கள் இல்லையே என்ற ஒரு ஏக்கம் இருந்தாலும் மலையாள பாடல்கள், மலையாள திரைப்படங்கள், அந்த திரைப்படங்களில் வருகின்ற காட்சிகளுக்கு ஏற்ற பொருத்தமான இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ரசிப்போம். எல்லா மொழி பாடல்களையும் நாங்கள் ரசிக்க பழகி கொண்டோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த தமிழ் பாடல்கள் வரவில்லையே என்று சொல்லி ஏக்கம் எங்களை விட்டு போய்விடும் என்று நிச்சயமாக நான் நம்புகின்றேன். ஏனெனில் நாங்கள் எதிர்பார்ப்பதை விட எதிர்பார்க்காமல் இருப்பதே நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டும் என்று கூறிக்கொண்டு, இதுவரை நேரமும் எனது எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி, இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன். வணக்கம்.